தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிக பெரிய மற்றும் பழமையான நகரிகளான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.